வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணிவேல் மாதேஷ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் எஸ்டிஆர் பின்னில் என்னென்ன வோல்ட் வருதுன்னு சொல்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்குண்டான வீடியோ தான், வாங்க டீட்டெயில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக நான் ஒரு கிட்ட எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1265 எஸ்டிஆர் இருக்குது. இதில் என்ன வோல்ட் வருதுன்னு முதல்ல செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணி ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போ இதில் நம்ம பவர் சப்ளை செக்ஷனில் செக் பண்ணும்போது மெயின் கெப்பாசிட்டியில் கிரவுண்ட் அடிச்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா எஸ்எம் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு பின்னு போகும். இது 300 வோல்ட்டு மெயின் கெப்பாசிட்டி வோல்ட்டு. எஸ்எம் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்மளுக்கு எஸ்டிஆருக்கு இன்புட் ஆகும்போது அதில் வோல்ட்டு ஏறி இறங்கும், வேரியேஷன் ஆகிட்ருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக எல்ஓடி ஆசிலேஷன் ஆகிற மாதிரி தான். ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வோல்ட்டு 200 வோல்ட்டு, 250 வோல்ட்டு, 300 வோல்ட்டு அப்படியே வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு மேக்ஸிமம் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு 2வது பின்னு அதில் வராது. 3வது பின்னு பார்த்தீங்கன்னா 18 வோல்ட். இந்த 18 வோல்ட் பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த கெப்பாசிட்டியில் பாசிட்டிவ் வோல்ட்டை செக் பண்ணாவே நம்மளுக்கு 18 வோல்ட் தெரிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னில் எதுவும் வரல. 1, 2, 3வது பின்னில் 18 வோல்ட் வருது. 4வது பின்னில் 0.1 வோல்ட்டு தான் வருது. 5வது பின்னில் பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் வருது. இது எல்லா எஸ்டிஆருக்கும் ஒரே மாதிரியானு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம மேக்ஸிமம் எஸ்டிஆர் பொறுத்தவரை செக் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்ட்டு 350 வோல்ட்டு வேரியேஷன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் பக்கத்தில் ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. அது 1265 இருந்தால் நம்மளுக்கு ஒரு கெப்பாசிட்டர் வரும். 6754 இருந்தால் 2 கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 6654 பெரிய எஸ்டிஆர் இருந்தால் ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டியில் நம்மளுக்கு 15 to 18 வோல்ட் வரையும் லோடு எடுத்துச்சுன்னா நம்மளுக்கு எஸ்டிஆர் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு லோடு எடுத்தோம் நம்மளுக்கு 110 வரல அப்படின்னா எஸ்டிஆர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் ரெடி ஆகிரும். மேக்ஸிமம் பக்கத்தில் இருக்க கெப்பாசிட்டர் என்ன வோல்ட் வருதுன்னு செக் பண்ணாவே போதும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டருக்கு நம்மளுக்கு 18 வோல்ட் வருது. ஸோ இந்த எஸ்டிஆர் நல்லா தான் இருக்குது. டிவி ஆன் ஆகி ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. இதில் தான் உங்களுக்கு 10 வோல்ட்டு 12 வோல்ட்டு அதிலேருந்து 5 வோல்ட் வரையும் ஏறி இறங்குது அப்படின்னா எஸ்டிஆர் ப்ராப்ளம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா எஸ்டிஆர் நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னொரு சிம்பிளாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் செக்ஷனில் எந்த ஷார்ட்டும் இல்லை, ஆனால் 300 வோல்ட்டு கெப்பாசிட்டியில் ஸ்டோரேஜ் ஆகுது அப்படின்னா எஸ்டிஆர் ப்ராப்ளம் தான். அது பக்கத்தில் இருக்க ஒரு கெப்பாசிட்டரை முதல்ல சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அதை சேஞ்ச் பண்ணியும் நம்மளுக்கு 300 வோல்ட்டு ஸ்டோரேஜ் தான் ஆகுது, அவுட்புட் வரல அப்படின்னா எஸ்டிஆர் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எல்ஜியில் இது எஸ்டிஆர் பக்கத்தில் இருக்க அந்த 150 கெப்பாசிட்டர் ப்ளஸ் 150/63 கெப்பாசிட்டர் அதை சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு ஒவ்வொன்று எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அது லோடு எடுத்தோம் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகலை, சேஞ்ச் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகலைன்னா எஸ்டிஆர் தான் மாற்றி ஆகணும். ஸோ அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.